ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 250 கிராம் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கருப்பு எள், அதுக்கப்புறம் 100 கிராம் வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து முருங்கை இலை வச்சுருக்கேன். முருங்கை இலை இட்லி பொடிக்கு நல்லா வாசம் கொடுக்கறனால நாங்கள் ஒரு கொத்து முருங்கை இலை எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அடுப்பில் வானலை வச்சுட்டு வானல் சூடானோடையும் நம்ம வச்சுருக்க உளுந்தை போட்டுக்கலாம். உளுந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரத்தடியும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு கடலப்பருப்பு எடுத்து 2 ஸ்பூன் எடுத்துங்களா, அதையும் உள்ளே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து இந்த அளவுக்கு வறுத்துப்பட்டால் போதுங்க. இதே கருப்பு உளுந்தில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எள் நம்ம போட்டதுக்கப்புறம் டப் டப் டப்புன்னு வெடிக்குங்க. அந்த மாதிரி வெடிக்கும் போதே நம்ம எடுத்து அதில் கொட்டிக்கணும். சும்மா ஒரு 10 பல் பூண்டை அது வெறும் இதில் வானிலையே லைட்டாக வதக்கி இது உள்ளே போட்டுக்கோங்க. அப்புறம் இப்போ வரமிளகா போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வரமிளகா லைட்டாக ஒரு பிளாக் கலரில் லைட்டாக வர்றப்பமே நம்ம எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோங்க முருங்கையில் ஒரு கொத்து, அதையும் இந்த மாதிரி நல்லா சுருங்குற தண்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலை, நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிங்களேன், அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுவும் அந்தளவுக்கு நம்ம லைட்டாக சுருங்கினா போதுங்க, அந்தளவுக்கு வறுத்தாலே போதும். அதை எடுத்து நம்ம அதில் கொட்டிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 10 நிமிஷமாக நம்ம அந்த வறுத்ததெல்லாம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி பார்த்திங்கன்னா இட்லி பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஏதோ விட்டு சாப்பாட்டில் கூட சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ மணமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.